இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடையணுமா? வசதி வாய்ப்போட நல்ல மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த மகாலட்சுமி கடாட்சம் எதனால எப்படி வரும் அப்படின்னா, நம்ம பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கணும். ஏதாவது நம்ம தெருக்கள்ல கூட பசுமாடுகள் நிறையா இருக்குது. அதுகளுக்கு இந்த வாழைப்பழம் கொடுக்கலாம். இல்லை ஒரு பக்கெட் தண்ணீர் வைக்கலாம். இல்லைன்னா அகத்தி கீரைகள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறதுனால நம்ம குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும், செல்வ செழிப்போட மகாலட்சுமி கடாட்சத்தோட நல்லா நம்ம குடும்பம் சீரும் சிறப்புமாக நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். அதனால் பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது ஒரு கடமையாகவே எடுத்துக்கோங்க. இந்த வெயில் காலம் வந்துருச்சு, ஒரு பக்கெட் தண்ணி கூட வைங்க பசுமாட்டுக்கு. அது பாட்டு தாகம் தீர்த்துட்டு போகும் பொழுது உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். மகாலட்சுமி கடாட்சம் கூடியது பசுமாடு. பசுமாட்டோட பின்புறம் மகாலட்சுமி தேவி இருக்காங்க. 33 தேவர்களும் பசுமாட்டோட உடம்புல இருக்குது. 30 தேவர்கள், 30 தேவியர்கள், நவகிரகங்கள், சப்த ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் அனைவருமே இந்த பசுமாட்டோட உடம்புல எல்லா இடத்துலையுமே அனைத்து தெய்வங்கள் இருக்கிறதுனால அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவோம், மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடைவோம். இன்னொன்று என்னென்னா, வீடுகளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் பசுமாடும் கன்றுக்குட்டியும் சேர்ந்து ஒரு சிலை மாதிரி இப்போ வந்திருக்கு. எல்லா வீட்லேயுமே வச்சுருக்காங்க. அதை வாங்கி பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் தூப தீப ஆராதனை காமிச்சு மனதார வழிபாடு பண்ணுங்கள். அதில் சந்தன குங்குமம்லாம் அந்த பசுமாடுக்கும் கன்றுக்குட்டிக்கும் வச்சுட்டு மனதார வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பண வரவுக்கு குறைவே இருக்காது. மகாலட்சுமி கடாட்சத்தோட நல்ல யோகமாக இருப்பீங்க. பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.